ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ குருபியோ நமக. இன்றைக்கி நம்ம பகவத்கீதாவில் சாப்டர் 1 ஸ்லோகா 13 பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. ஓகே. தத சங்காஷ ச பேரியஷ பனவானக கோமுகாஹ சகசைவாப்ய ஹன்யந்த சப்தஸ் துமுலோபவத். இன்னொரு டைம் பார்க்கலாமா? எஸ். தத சங்காஷ பேரியஷ பனவானக கோமுகாஹ சகசைவாப்ய ஹன்யந்த சப்தஸ் துமுலோ பவத். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்லோகத்தில் பீஷ்மர் என்ன பண்ணார், அவரோட சங்கு இருக்கு இல்லையா, அதை ஊதுறாரு. அந்த சங்க நாதம் எப்படி இருந்தது ஞாபகம் இருக்கா? பீஷ்மர் சங்கு ஊதுறாருல, அது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசினாங்க ஞாபகம் இல்லையா? மறக்கக்கூடாதுல்ல. சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருந்துதான், சிங்க கர்ஜனை போன்று உறக்க ஊதி, ஓகே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ சிங்கம் கர்ஜித்தா எப்படி ஒரு ஃபெரோஷியஸாக இருக்கும், அந்த மாதிரி பீஷ்மர் அந்த சங்க ஊதி போற ஆரம்பிக்கிறதுக்கு இது பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சங்குகள், இன்னும் நிறைய பேர் சங்கு வச்சுருப்பாங்க இல்லையா, சங்குகள், மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், தாரைகள் அப்படின்னு எல்லாமே ஒரே சமயத்தில். இப்போது பீஷ்மர் ஊதினார், அப்புறம் துரியோதனர் வச்சுருப்பார், அப்புறம் இவர் துரோணாச்சாரியார் வச்சுருப்பார். இந்த மாதிரி அந்த முக்கிய படை வீரர்கள் எல்லாருமே, மகாரத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ எல்லாரும் அவங்கவுங்களோட வாத்தியங்களை வாசிக்கிறாங்க. ஓகே, மத்தளங்கள், முரசுகள், கொம்புகள், ஓகே, தாரைகள்னு ஒரே சமயத்தில் எல்லாமே முழங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரே ஒரு வாத்தியம் நம்ம வாசிக்கிறோன்னா அது கேட்குறதுக்கு ரம்யமாக இருக்கும். எல்லா வாத்தியமும் அட் அ டைம் நம்ம வாசிக்கும்போது எப்படி இருக்கும், அந்த இடமே ஒரு வைப்ரேட்டடாக பயங்கரமாக இருக்கும் இல்லையா? நம்மளுக்கு நிறைய வாத்தியங்கள், சங்கு, மத்தளம், முரசு, கொம்பு அப்படின்னு சொல்லிட்டு, கொம்புன்னா அது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாமே வாசிக்கும்போது அந்த இடமே எப்படி இருந்துதான், அந்த போர்க்களமே பயங்கரமாக இருந்துதான். ஓகேவா? இதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். 12வது ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம்னா, பீஷ்மர் அவரோட சங்கை சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி முழங்கி போரை துவக்கி வச்சாராம். இந்த ஸ்லோகத்தில் மற்ற எல்லா வாத்தியங்களும் முழங்கி அந்த இடமே ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த ஸ்லோகம் 13 முடிஞ்சுது. நன்றி.